ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடியே நான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, கல்பாசி, பட்டை, பிரியாணி இலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கண்ணாடி பதம் வரட்டும், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த கேப்லேயே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நான் ஒரு பல்ஸ் மோடில் விட்டு ஒரு செகண்ட் அரைச்சி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா, பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் 3 காஞ்ச மிளகாய் எடுத்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், ஆப்ஷனல் தான், எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த இதை பேஸ்ட்டையும் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து மொத்தமாக வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் பூந்துட்டிக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா இன்னும் நல்லா சீக்கிரம் வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா இப்போ தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கேப்லேயே நான் வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சுக்கிட்டுருக்கேன். அதுக்கும் அந்த சைடு வெந்துட்டு இருந்துச்சு, அதையும் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக இது கூடவே இந்த பேஸ்ட் நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது நான் இது செஞ்சுருக்கிறதுல குறை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் திருத்திக்கிறேன். நம்ம வீடியோஸை டெய்லி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வெறும் பட்டாணி மட்டும் தனியாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இந்த மசால் கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணியில் உள்ள தண்ணிலாம் கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினுச்சு, கொஞ்சம் எண்ணெய் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரக சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் நான் தனியாக சேர்க்கலை. ஏன் அப்படின்னா இந்த ஜீரகம், சோம்பு தூள் இதோட மஞ்சளும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால மொத்தமாகவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிறதுக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். வதங்கிக்கிட்டு இருக்க கேப்லேயே நம்ம உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தோல் எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கையும் தனியாக நறுக்கி வச்சாச்சு. இந்த குருமா நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த கொஞ்சமாக இந்த இது வதங்கிறதுக்காக, இந்த மசாலெலாம் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இதாக இருக்கிறதுக்காக தக்காளி அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுக்கே முக்கியமான பேஸ்ட் என்னென்னா 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா கொதி வரட்டும். இந்த நேரத்தில் நம்ம போய் அந்த பேஸ்ட்டையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். நான் சோம்பு சேர்த்து அரைச்சாலும் நல்லாயிருக்கும். நான் சோம்பு சேர்க்கலை. ஏன் அப்படின்னா எண்ணெயோடு சேர்த்து நம்ம சோம்பு தாளிச்சாச்சு, அப்புறம் பவுடரும் கொஞ்சம் போட்டாச்சு. அதனால் இதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோடய சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம மணமாக சூப்பராக இருந்துச்சு. இந்த நேரத்தில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோதுக்கு கிரேவியாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் குழம்பாக வேணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி